ஹாய் மக்களே. நேற்று தளபதி எல்லா நியூஸ் சேனலுக்குமே ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் கொடுத்துட்டு போயிட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாகவே நேற்று சென்னை டிஜிபி ஆஃபீஸ் போயிட்டு ஜேர்னலிஸ்ட்டு பொன்ராஜ் அகேன்ஸ்டாக ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாரு. அதாவது அவங்க கட்சியை சேர்ந்த மகளிர் அணியை சேர்ந்தவங்கள தவறான வார்த்தை பயன்படுத்தி விமர்சனம் செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு தளபதி விஜய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ட்வீட் போட்டார் ஆல்ரெடி. பட் யாரும் நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. பட் தளபதி டைரெக்டாக போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எனக்கு இந்த இஷ்யூ பொறுத்தவரை ஒரு 2 சைடுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்குது. அதாவது பொன்ராஜ் பேசுனது பயன்படுத்தின வார்த்தை ரொம்ப தவறான வார்த்தை. அது கண்டனத்துக்குரியது. அதாவது அவர் மேபி இவங்க இதுமாரி பொதுவெளியில் பேசுகிற எல்லாருமே இப்படி பேசாதீங்க அப்படிங்கிற மாரி ஒரு அட்வைஸ் மாரி அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம் அந்த பெண்களுக்கு. பட் அவர் ரொம்ப தப்பான வார்த்தை ஒன்று பயன்படுத்தி விமர்சனம் செஞ்சுட்டாரு. அது கண்டனத்துக்குரியது. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, அந்த பைட்டு கொடுத்தவங்க அந்த பைட்டில் சொன்ன அந்த கண்டென்ட் எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் பொதுவாக சொல்கிறேன். அதாவது ஒரு வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாரி இவங்கெல்லாம் இத்தனை பேர் வச்சுருக்காங்க, ஏன் தளபதி வச்சுக்கக்கூடாதா? அதாவது நீங்கள் சொல்கிறது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப நார்மலாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அதாவது என்னை பொறுத்தவரை என்னென்னா, நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா அந்த கட்சியோட கொள்கையை சார்ந்து பயணிங்க. அந்த கொள்கையில் பிரச்சனை, கொள்கைக்கு அகென்ஸ்டாக ஒரு கொள்கையை பேசுகிறாங்க, நீங்கள் அங்கே சண்டை போடுங்க. இப்போ ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா இன்னொரு கட்சி வேறு கொள்கை பேசுது, அவங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை. நாங்கள் கொள்கை ரீதியாக சண்டை போடுறது வேறு. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கட்சியில் இருக்கிற தலைவர் பர்சனலாக பர்சனல் இஷ்யூ அது சொல்லப்போனால் அவர் பர்சனலாக என்ன வேணாலும் பண்ணுவார். நம்ம அதை எடுத்துகிட்டு விமர்சனம் பண்ணுறதை தாண்டி அதில் நீங்கள் போய் பர்சனலாக அதுக்கு தப்போ கரெக்டானோ தெரியாமலே ஒரு முட்டு கொடுத்து அதுக்கு இம்பேக்ட் ஆக போகிறது நீங்கள் தான். ஏன்னா இன்றைக்கி அந்த வீடியோ பேசுனவங்களோட ஃபேமிலி, பேரண்ட்ஸு, அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அவங்க தான் எப்படி அதை ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்ம பொதுவெளியில் பேசுகிறப்ப என்றைக்குமே நம்மளுக்கு நம்ம என்ன பேசுகிறோம்னு தெரிஞ்சு பேசணும். ஏன்னா நாளைக்கு அதோட இம்பேக்ட் நம்ம ஃபேமிலியை தான் பாதிக்கும் ஒழிஞ்சு நம்ம அந்த டைமில் என்னாலும் பேசலாம் அப்படின்னு பேசக்கூடாது. எனக்கு அவங்க நார்மலைஸ் பண்ணுறதும் தப்புன்னு தோணுது. இன்னொன்று இவங்க இந்த அளவுக்கு கட்சி எல்லா கட்சியுமே சொல்கிறேன் பொதுவாகவே, டிஎம்கே, ஏடிஎம்கே, நீங்கள் இப்போ டிவிக்கு என்னன்னா டிவிக்கு மட்டும் கிடையாது, எல்லா கட்சியிலுமே சொல்கிறேன். நீங்கள் ஒரு கட்சியில் ஒரு கொள்கை சார்ந்து பயணிங்க. அந்த கொள்கைக்கு பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் நீங்கள் அந்த அகேன்ஸ்டாக எவ்வளோ வேணும் முட்டு கொடுங்க. மிச்சப்படி தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் இப்படி பண்ணியிருக்காரு, ஊழல் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னா அந்த இதுக்கெலாம் நீங்கள் தனியாலாம் முட்டு கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்படி மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுறது எல்லாமே நாளைக்கு இம்பேக்ட் ஆக போகிறது உங்களுக்கு தான், உங்கள் ஃபேமிலிக்கு தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு யாருமே பொதுவெளியில் என்ன பேசுகிறாலும் தெரிஞ்சு பேசுங்க. அவ்வளோதான்.